இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வர்ஷினி வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ உடனே விஷாலுக்கு போன் பண்ணி அவன் கிட்ட சொல்லு, எங்க அப்பாவை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு. விஷால் கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏய், என்னடி நேரம் பார்த்து பழி வாங்குறியா? ஓ, நீ கோவப்படுறியா? இல்ல, நான் ஏன் ஸ்ரீஜா விஷால் கிட்ட உங்க அப்பாவை விட சொல்லணும்? நான் சொல்லவே மாட்டேன். என் தங்கச்சியை வச்சு என்கிட்ட நீ எவ்ளோ ஆட்டம் காமிச்ச, இப்போ நீ அனுபவி. இது பாரு, உனக்கு உங்க அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு என் தங்கச்சி ரொம்ப முக்கியம். நான் போன்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? ஏய் ப்ளீஸ், ஏன் மேல இருக்கிற கோவத்துல எங்க அப்பாவை எதுவும் பண்ணிர வேண்டாம்னு விஷால் கிட்ட சொல்லு. அவன் கிட்ட போன்ல ஒரு வார்த்தை பேசு. வர்ஷினி வந்துட்டான்னு சொல்லு. இசை ப்ளீஸ், இசை தயவு செஞ்சு சொல்லு. வர்ஷினி சேஃபா வீட்டுக்கு வந்துட்டா விஷால். விஷால், இசை சொன்னது கேட்டதுல, இப்பவாவது எங்க அப்பாவை விடு விஷால் ப்ளீஸ். இந்த பாரு, வர்ஷினி வந்ததுனால உங்க அப்பாவை உயிரோட விடுறேன். ஆனா இனிமே இந்த மாதிரி சீப்பான ஆட்டத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. இதுக்கப்புறமா எங்க குடும்பத்துக்கோ இல்ல இசைக்கோ ஏதாவது சதி பண்ணன்னு தெரிஞ்சது, உங்க அப்பாவை உயிரோட பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. கேட்டுக்கிட்டியா? நல்லா கேட்டுக்கிட்டியா? இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த இந்த வா, அங்க ஃபங்க்ஷன் நடக்குது, வா. நல்ல பொண்ணு, நல்ல அப்பா பெத்த பொண்ணு ஒழுங்கான வழியில வளர்க்காம அவ பண்ற தப்புக்கெல்லாம் கூட நிக்கிறீங்க. இப்ப பாருங்க, இதெல்லாம் பெரிய மனுஷன் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. டேய் விஷால், உனக்கு நேரம் நல்லா இருக்குடா. ஆனா எனக்கான நேரம் வரும்போது உன் குடும்பத்தை மொத்தமா ஒழிச்சு கட்டுவேன். அதை நீ பாப்ப. அது வரைக்கும் உங்களை உயிரோட விட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாதிரி சாதாரணமா கேஷுவலா பேசுறானு சும்மா இடம் போடாதீங்க. என் குடும்பத்து மேல மட்டும் இதுக்கப்புறம் கை வச்சிங்க இல்ல, நீங்க வச்சு பாருங்க, அப்ப தெரியும் இந்த விஷால் யாருன்னு. ஜாக்கிரதை. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நீங்க முதல்ல ஆரம்பிக்கமா. வெத்தலையால தீர்த்தத்தை கொடுங்க. இசை ஆ காட்டுமா. மஞ்சள் குங்குமம் வச்சு விடுங்க. பன்னீர் தெளிங்க.